இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பறையில் முழுக்களுடைய பண்புகள் பார்க்க போகிறோம். முழுக்களுடைய பண்புகள் ஒரு 6 விதமான பண்புகள் இருக்குது. சரிதானா? இந்த 6 விதமான பண்புகளில் இந்த வகுப்பறையில் நம்ம 2 பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல் பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி அடைவு பண்பு. முதல் பண்பு என்னதுனாக்கி அடைவு பண்பு. இது ஆங்கிலத்தில் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிதானா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, சரியா, அப்படின்ட்டு இதை சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கி முழுக்களுடைய பண்புகள் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஆன்சர் எதில் கிடைக்கணும்னா முழுக்கள் கிடைக்கணும். முழுக்களில் கிடைச்சதுன்னா இந்த பண்பு வந்து இது நிறைவு செய்கிறது. இதில் 6 விதமான பண்புகளில் அடைவு பண்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த அடைவு பண்பில் 4 செயல்பாடுகளும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 4 அடிப்படை செயல்பாடுகள் என்னதெல்லாம்? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இதில் 4லேயும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? முழுக்கள் கிடைக்கணும். முழுக்கள் கிடைச்சதுன்னா இந்த பண்பை என்ன செய்யுது? இது வந்து நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த முழுக்கள் இல்லை அப்படின்னு சொன்னாக்கி இந்த பண்பு என்ன செய்யாது? நிறைவு செய்யாது. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அடைவு பண்பில் கூட்டலை பார்ப்போம். கூட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு 2 எண்களை கூட்டினாலும் என்ன கிடைக்கும்? ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அந்த ஆன்சர் வந்து முழுக்கள் தான் கிடைக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அது பின்ன நம்பர்லேயும் கிடைக்கலாம். பின்ன நம்பரில் கிடைச்சதுன்னா இதை என்ன செய்ய முடியாது? இந்த பண்பு நிறைவு செய்யாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிதானா? இப்போ கூட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ கூட்டல் பி அப்படின்னு 2 நம்பரை எடுத்துக்கிடுது. ஏக்கு வந்து என்ன 2 எடுத்துக்கிடுது, சரியா? பிக்கு வந்து -3 எடுத்துக்கிடுது, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு நமக்கு தெரியும். எப்படி இருக்குது? ஒரு குறை எண் இருக்குது, ஒரு மிகை எண் இருக்குது. ஒரு குறை எண்ணையும் மிகை எண்ணையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னாடி உள்ள அடையாளம் போடணும். அப்போ இதில் பெரிய எண் எது? 3. இதில் அடையாளம் பார்க்கக்கூடாது, சரியா? அப்போ 3 பெரிய எண்ணு, 3லேருந்து 2 கழிச்சோம்னா 1, 3க்கு முன்னாடி உள்ள அடையாளத்தை போடணும். அப்போ -1. அப்போ -1 பார்த்தீங்கன்னாக்கி என்னது? ஒரு முழு எண் தான், சரிதானா? நம்ம முழு எண் அந்த வரிசையில் பார்த்தோம்னா 0, பின்பக்கம் போகும்போது என்ன ஆகும்? எண்களுடைய வரிசையிலிருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். -1 -2 வலது பக்கம் போக போக 1 2ன்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், சரிதானா? அப்போ அந்த எண்கோட்டில், அப்போ இந்த எண்கோட்டில் இந்த நம்பர் வருது, சரியா? அப்போ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கி முழுக்களுடைய பண்புகளில் அடைவு பண்பை என்ன செய்யுது? கூட்டல் வந்து நிறைவு செய்கிறது. புரியுதா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கழித்தல். கழித்தல்ல எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கழித்தல், இந்த கழித்தலில் பார்த்தீங்கன்னாக்கி அதே மாதிரி ஏ கழித்தல் பி, சரியா? ஏக்கு பதில் 2 எடுத்துக்கிடுவோம், கழித்தல் பிக்கு பதில் -3, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது கழித்தல் அடையாளம் இருக்குது. கழித்தல் அடையாளம் இருந்ததுன்னா என்ன செய்யணும்? நம்ம நேரடியாக செய்ய வேண்டாம், இதை கூட்டலாம் மாற்றிக்கிட்டு செய்யுங்கன்னு பார்த்துருக்கோம், சரிதானா? முந்தின வீடியோவில். அப்போ இப்போ இதை என்ன செய்யணும்? இதை என்ன செய்யணும்? இந்த கழித்தலை கூட்டலாம் மாற்றணும். கூட்டலாம் மாற்றினா என்ன? அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நம்பரை குறை எண்ணாக இருந்தால் மிகை எண்ணாக மாற்றணும், மிகை எண்ணாக இருந்தால் என்ன செய்யணும்? குறை எண்ணாக மாற்றணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? இது கூட்டல் நேர்மாறு. இந்த எண்ணுக்கு கூட்டல் நேர்மாறு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 இதை கூட்டலாம் பார்த்துருந்தோம். இப்போ இதனுடைய எதிரெண் 3 போட்டுருந்தோம். அப்போ 2யும் 3யும் கூட்டினீங்கன்னா எத்தனை? 5. 5 என்பது என்னது? ஒரு முழு எண், சரிதானா? முழுக்களில் வரக்கூடிய நம்பர். அப்போ இது என்ன செய்யும்? இந்த பண்பை என்ன செய்யும்? நிறைவு செய்யும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் பார்ப்போம், சரியா? பெருக்கல்ல பார்த்தீங்கன்னாக்கி இதே மாதிரி இதே எண்ணெய் எடுத்துக்கிடும், சரியா? இதே எண்ணெய் எடுத்துக்கிடும். அப்போது ஏ பெருக்கல் பின்னு எடுத்துக்கிடும். ஏக்கு வந்து அதே 2 எடுத்துக்கிடுவோம், பிக்கு வந்து அதே -3 எடுத்துக்கிடும், சரியா? ஒரு குறை எண்ணையும் ஒரு மிகை எண்ணையும் பெருக்கும்போது என்ன செய்யணும்? நம்பரை பெருக்கி போட்டுறணும், சரியா? ஒரு குறை எண் மாத்திரம் வந்ததுன்னா என்ன செய்யணும்? நீங்கள் அங்கே குறை எண் மைனஸ் மாத்திரம் போடணும். 2 பக்கமும் மைனஸ் வந்துன்னா என்ன ஆகும்? 2ம் மைனஸ் ஆகும்போது 2 நம்பரில் மைனஸ் இருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ப்ளஸில் கிடைக்கும். அதேமாதிரி 3 நம்பரில் மைனஸ் இருக்குன்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் மைனஸில் கிடைக்கும். 4 எண்ணில் மைனஸ் இருந்துன்னா என்ன கிடைக்கும்? ப்ளஸ் கிடைக்கும், சரியா? ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம அதை பார்த்துருக்கோம், சரியா? அப்போ 2யும் 3யும் இருக்குன்னா 6. இங்கே ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுருங்க. இந்த -6 என்பது என்னது? ஒரு
முழு எண் அப்படிதானே, முழுக்கள் ஒரு முழுக்கள். சரியா, முழுக்களுடைய வரிசையில் வருது. அதனால் இந்த -r என்ன செய்யுது, இதனுடைய பண்பை என்ன செய்கிறது, நிறைவு செய்கிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி வகுத்தல். வகுத்தலில் பார்த்தீங்கன்னாக்கி இதே மாதிரி தான், நான் நம்பரை மாற்றலை, a வகுத்தல் b. சரியா, அப்போ ஏக்கு பதில் என்ன போட்டிருக்கேன், 2 போட்டிருக்கேன், வகுத்தல் பிக்கு பதில் -3. சரியா, இதை எப்படி வகுக்கலாம், வகுத்தல்னாக்கி பைக்கில் போட்டு செய்யலாம். சரிதானே, அப்போ 2 பை -3. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பகுதியில் இருந்தாலும் தொகுதியில் இருந்தாலும் இந்த கோட்டு நேருக்கு இருந்தாலும் 3க்கும் ஒரே ஆன்சர் தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த -2/3ங்கிறது என்ன செய்யலை, நம்ம எண் கோட்டில் என்ன வராது, இது வராது. சரியா, இது முழுக்களுடைய நம்பர் கிடையாது, இது வந்து ஒரு விகிதமுறை எண்ணில் வரும். அதனால் இது என்ன செய்யாது, இந்த பண்பை என்ன செய்யாது, முழுக்களுடைய பண்புகளில் வகுத்தல் ஆனது என்ன செய்யாது, நிறைவு செய்யாது. புரியுதா உங்களுக்கு, எதுக்காக நம்ம நிறைவு செய்யாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு. அப்போ இது வந்து என்ன செய்யாது, முழுக்களில் இந்த வகுத்தல் வந்து என்ன செய்யாது, இந்த பண்பை வந்து நிறைவு செய்யாது. சரிதானா, அடுத்து நம்ம என்ன பண்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி பரிமாற்று பண்பு. 2வது பண்பு என்ன பண்பு, பரிமாற்று பண்பு. சரியா, பரிமாற்று பண்பு. சரி, இந்த பரிமாற்று பண்பு அப்படின்னாக்கி என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது, பரிமாறுறது ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு, எப்படி ஞாபகம் வருது, நம்ம ஏதாவது ஒரு விருந்து வீட்டுக்கு போகிறோன்றீங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம், பரிமாறுவோம் அப்படி தானே. நம்ம உட்காந்து சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, நம்ம எழுந்திரிச்ச பிறகு அதே இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, மறுபடியும் நம்ம எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம சாப்பாடு கொடுப்போம், பரிமாறுவது. சரியா, சில பேர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட ஒரு பொருள் விளைஞ்சிருக்கும், அந்த பொருளை அவங்களுக்கு கொடுப்போம், அவங்ககிட்ட விளைஞ்சிருக்க பொருளை நம்ம என்ன செய்வோம், வாங்கிக்கிடுவோம். இதுதான் பரிமாறுறது. பரிமாறுறது 2 பேருக்குள்ள நடக்கும். சரிதானே, நம்ம ஒரு பொருளை கொடுப்போம், அவங்க ஒரு பொருள். அப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும், பரிமாற்று. இது என்னன்னா கமுட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, கமுட்டேட்டிவ், கமுட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிதானே, சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி 2 எண்கள் மாறி மாறி போச்சுன்னா அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கூட்டலில் பார்த்துக்கணும். சரியா, கூட்டலில் பார்த்தீங்கன்னாக்கி இதை ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்னா a கூட்டல் b ஈக்குவல் டு b கூட்டல் a. இது ரெண்டும் ஒன்றா வருதா அப்படின்னு பார்க்கணும். b கூட்டல் a, இந்த 2 நம்பரும் போட்டாக்கி என்ன வருது, ஒன்று போல் வருதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிதானே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஏக்கு வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம். சரியா, ஏக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோமா, என்ன எடுத்துக்கிடுவோம், 2 எடுத்துக்கிடுவோமா, பிக்கு என்ன எடுத்துக்கிடுவோம், -3 எடுத்துக்கிடுவோமா, அதே நம்பர் எடுத்துக்கிடுவோமா. சரி, -3 எடுத்துக்கிடுவோம். சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், -3 கூட்டல் 2. இப்போ இந்த 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும், பெரிய எண்ணிலிருந்து சிறிய நம்பரை கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னாடி உள்ள அடையாளத்தை போடணும், அப்போ -1 கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள அடையாளத்தை போடணும், -1. அப்போ இது ரெண்டும் என்ன செய்கிறது, நிறைவு செய்கிறது. ஏன்னா 2 ஈக்குவலிட்டி என்ன கிடைக்கி, இது ஒன்று. இந்த பரிமாற்று பண்புனா என்னங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிதானா, நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறோம், 2வது அவங்க ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. சரிதானா, அப்போ 2 ஆன்சரும் ஒன்று போல் வரணும். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கி கழித்தலில் இந்த பண்பை நிறைவு செய்யுதா அப்படின்னாக்கி ஆன்சர் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். கழித்தலில் a கழித்தல் b நாட் ஈக்குவல்ட்டு தான் வரும். சரிதானா, b கழித்தல் a. சரியா, இது என்னங்கிறத நம்ம செக்அப் பண்ண வைப்போம். அதே மாதிரி அதே நம்பர் கொடுத்துக்கிடுவோம். சரியா, வேறு நம்பர் கொடுத்துக்கிடுவோமா, இப்போ படுத்துக்கிடுவோமே, 5லேருந்து 3 கழிக்கிறோம். ஏக்கு பதில் 5 எடுத்துக்கிட்டோம். சரியா, பிக்கு பதில் 3 எடுத்துக்கிட்டோம். அப்போ 3 இங்கே இருக்குது, மாற்றிக்கிட்டோம். 5 வந்து அந்த பக்கம் போயிரு. இப்போ 5லேருந்து 3 கழிச்சா 2 ஆன்சர், 3லேருந்து 5 கழிச்சா இதை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். கழித்தில் இருந்தனா நேரடியாக செய்யாதீங்க, அதை கூட்டெல்லாம் மாற்றிக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஈஸியாக இருக்கும். கூட்டெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும், கூட்டல் நேர்மாறு கண்டுபிடிக்கணும். அப்போ -5. சரியா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள அடையாளத்தை போடணும். அப்படி போடும்போது என்ன வரும், 5லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 2, பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள அடையாளம் -2. இந்த 2ம் -2 ஈக்குவல்ட்டா கிடையாது. 2னுடைய எதிரெண் என்னது, -2. 2ம் என்ன கிடையாது, சமம் கிடையாது. அப்போ இது என்னதுன்னா நாட் ஈக்குவல்ட்டு. அப்போ இந்த பண்பை என்ன செய்யாதுன்னா இது வந்து நிறைவு செய்யாது. எது, பரிமாற்று பண்பு வந்து என்ன செய்யாது, கழித்தலில் நிறைவு செய்யாது. சரியா, அப்போ இதிலே பார்த்தீங்கன்னாக்கி அடுத்து வந்து பெருக்கல் பார்க்குறோம்.
பெருக்கல். பெருக்கல்னு பார்த்தீங்கன்னாக்கி அதே மாதிரி பண்ணலாமா? ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு பி பெருக்கல் ஏ. அதே மாதிரி பண்ணிக்கிடுவோமா? ஒரு 2 நம்பர் சொல்லிக்கிடுவோமா? என்ன நம்பர் கொடுக்கலாம்? 5 3. சரி, ஈஸியான நம்பர். இங்கேயும் அதே மாதிரி 3 5 எடுத்துக்கலாமா? சரி, 5 3 பெருக்குனா எத்தனை? 15. 3 5 பெருக்குனா எத்தனை? 15. அப்போ இது என்ன செய்கிறது? இதை என்ன செய்யுது? நிறைவு செய்கிறது. எந்த பண்பு? பரிமாற்று பண்பு பெருக்கல்ல வந்து என்ன செய்கிறது? நிறைவு செய்கிறது. புரியுதாமா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி வகுத்தல். வகுத்தல்ல இந்த பண்பு நிறைவு செய்கிறதா அப்படின்னு பார்க்கணும். சரியா? நிறைவு செய்தான்னா பார்க்கணும். ஏ வகுத்தல் பி ஈக்குவல் டு பி வகுத்தல் ஏ. ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிடுவோமா? ஏக்கு பதில் 15 எடுத்துக்கிடுவோம், பிக்கு பதில் 3 எடுத்துக்கிடுவோமா? இதே இதை மாற்றி போடணும். பிக்கு பதில் 3 வகுத்தல் 15. இதை என்ன சொல்லியிருக்கிறேன்? 15/3 எழுதிக்கலாம். இதை என்ன செய்யலாம்? 3/15 எழுதிக்கலாம். அடி கொடுக்கலாமா? இதை அடி கொடுக்கலாமா? ஒரே வாய்ப்பாடில் 3 வாய்ப்பாடில் 1 3 3 5 3 15. அப்போ இங்கே பாருங்கள், 1 3 3 5 3 15. இங்கே பார்த்தீங்கன்னா 1/5 வருது, இங்கே 5/1 வருது. 2 ஈக்குவல்டாமா? ஈக்குவல் கிடையாது. 5/1ங்கிறது என்னது? 5 1/5. அப்போ இது 2 சமம் கிடையாது. அதனால் இது என்ன செய்யாது? இந்த பண்பை வந்து என்ன செய்யாது? நிறைவு செய்யாது. அதனால் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? இதில் நாட் ஈக்குவல் டு போட்டிருந்தோம். சரிதானா? சமம் அல்ல அப்படிங்கிற குறியீடு போட்டிருந்தோம். சரிதானா? அப்போ இது வந்து என்ன செய்யாது? இந்த பண்பை நிறைவு செய்யாது. அப்போ பரிமாற்று பண்பில் பார்த்தீங்கன்னாக்கி என்னதெல்லாம் நிறைவு செய்யாது? கழித்தலும் வகுத்தலும் என்ன செய்யாது? இந்த பண்பை வந்து என்ன செய்யாது? நிறைவு செய்யாது. இந்த அடைவு பண்பில் என்ன நிறைவு செய்யாது? வகுத்தல் மாத்திரம் என்ன செய்யாது? நிறைவு செய்யாது. சரியா? இதை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கி ஒன்றும் இல்லை, சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. சரியா? இந்த பண்புல இந்த கூட்டல் நிறைவு செய்கிறதா, சரியா, இந்த வகுத்தல் நிறைவு செய்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. நம்ம இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நல்லா என்ன செய்யலாம்? கணக்குகள் செய்யலாம். தேங்க்யூ.